எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 34:29. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்களின் தேசத்திலே பஞ்சத்தால் மாறிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். இந்த மாதம் இந்த வார்த்தையை கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆசீர்வதித்து வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அவமானத்தாலும் பஞ்சத்தாலும் வாரிக்கொள்ளப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத தகப்பன். ஆமென். ஒரு பிள்ளை பட்டினியா இருக்கிறதை எந்த ஒரு பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள், எந்த ஒரு தகப்பனும் விரும்ப மாட்டான். அதுபோல பிள்ளை அப்பம் கேட்டால் அந்த தகப்பன் ஒருபோதும் கல்லை கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியுது உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும் என்று. ஆமென். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதா, ஆமென், நாம் பிள்ளைகளை எப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்கிறோம், அவர்கள் நமக்கு பிள்ளைகளாய் பிறந்த பிறகு, ஆமென், பிறந்த பிறகுதான் பேரே வைக்கிறோம். 2 பேரோடு இருப்போம். அல்லேலூயா. சிலர் புருஷன் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, மனைவி ஒரு பேர் வச்சிருப்பாங்க, தாத்தா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, பாட்டி. சிலருக்கு பேர் பார்த்தா 2 பாஸ்போர்ட் அதுக்கே அடிக்க வேண்டி வரும். ஆமாம், அவ்வளோ பெருசா இருக்கும். பிள்ளை வளரும் போது இப்படி பேர் வச்சுட்டீங்களேன்னு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நினைக்கிறேன் மொத்தமா A to Z வர பேர் வச்சுட்டான். இதான் பேர் என்னெல்லாமோ வைக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் தோன்றும் முன்னமே நமக்கு பெயர் வைத்து விட்டார். இந்த அறிவு நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு முன்னாக அவருடைய நேசம் அட்வான்ஸாவே இருக்கு. ஆமென். இதை வர்ணிக்கவே முடியாது, இதை விவரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாமே இயேசுதான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம், தொல்லை மிகும் இவ்வுலகில். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. நான் அவர்களுக்கு கீர்த்தியுள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் என்று எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் உரைத்தது யாரை குறித்தென்றால், நம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. இங்கே நாற்று, பிளான்ட், இன்னொரு மொழிபெயர்ப்பில் தோட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தியுள்ள நாட்டை எழும்ப பண்ணுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சஞ்சரித்த நாட்களில் அவருடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவிட்டு, அவர் இருந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. பசியில ஒருத்தரும் வாடி போக அவர் விடவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய ஆளுகை இருக்கிற இடத்துல. சமாரியா ஸ்திரீயினுடைய அவமானம் எல்லாம் அகற்றப்படுகிறது. பாவத்தில் பிடிக்கப்பட்டு அவருக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவருடைய அவமானம் எல்லாம் அகற்றப்படுகிறது. பாவி என்று தேசத்தாரால் அழைக்கப்பட்ட சகையுடைய அவமானம் எல்லாம் அகற்றப்படுகிறது. இயேசு எந்த இடத்துல முக்கிய ரோல் எடுக்கிறாரோ, அல்லது இயேசு எந்த இடத்துல எழுந்தருளுகிறாரோ, அங்க ஒருத்தரும் பசியினாலேயோ அவமானத்தினாலேயோ வாரிக்கொள்ளப்பட்டது இல்லை. அப்ப என் வாழ்க்கையில இயேசு எழுந்தருளும் போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, செழிப்பா இருக்கும், வளமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இங்கே எசேக்கியேலை கொண்டு ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயாவை கொண்டு எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தோன்றும், எழும்பும், செழிக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறக்கும் போது தூதர்கள் வந்து சொன்ன அடையாளமே என்ன அப்படின்னா, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். ஒரு துளிர், அவ்வளவுதான். ஒரு சின்ன குழந்தை,
ஹல்லேலூயா. அவன் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவர். அவரை ஒரு 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 அம்மாவும் ஒரு அம்மா கையில் அப்படியே தூக்கி ஒரு சின்ன ஒரு துளிர் தோண்டி, க்ளோரி, இந்த துளிரையே சத்துருவுக்கு அழிக்க முடியல, துளிரை அழிக்க முடியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தோண்டிட்டார்னா அவர் வளருவார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு உருவாயிட்டார்னா போதும், அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அவர் நீண்ட ஆயுளுடையவர், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் எசாயா 53:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அதுக்கு கீழே அவர் அவ்வளவு அந்த கேடு அடைந்ததை குறித்து அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் எழும்புகிறார். யாருக்கும் ஒடுக்க முடியவில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலையே யாருக்கும் ஒடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் ஆராதிக்கிற தேவனை யாருக்கு ஒடுக்க முடியும்? கிளை, நாற்று, இது எல்லாம் எதை காண்பிக்கப்படுகிறது? இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கொடியாய் நிற்கும். அவர் கொடியாய் நிற்கிறார். கொடி, கிளை, நாற்று இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் படரக்கூடியது. தேவ ராஜ்யம் என்பது படரக்கூடியது. அதை யாருக்கும் ஒடுக்க முடியாது. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலையை பார்க்கிறான். பல பகுதிகளாக, அதாவது தலை பொன்னிறமா இருக்கு, அடுத்த போர்ஷன் இன்னொரு டைப்பா இருக்கு, கால் பகுதி இன்னொரு டைப்பா இருக்கு. இந்த சொப்பனத்துக்கு யாருக்கும் சொப்பனத்தையும் சொல்ல தெரியல, அர்த்தமும் சொல்ல தெரியல. ஆனால் கர்த்தர் அந்த மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தும் போது அதை தானியேல் ராஜாவுக்கு சொல்லும் போது நமக்கு தெரியும். என்ன சொல்றாருன்னா, இந்த தலை நீங்க இந்த உங்க ராஜ்யம் ரொம்ப டாப்ல இருக்கு, ஆனா இதுவும் அடிபடும், இப்படி ஒவ்வொன்றாய் அடிபடும். ஆனா ஒரு ராஜ்யம் மட்டும் அடிபடாது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு முடிவே கிடையாது. அவர் என்றென்றும் அரசாளுகிறவர். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை ராஜாக்கள் எழும்பின, பிரபலமான ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் இன்னைக்கு இல்லை, ஒருத்தருமே இல்லை. நான் தான், என்னை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று சொன்ன ஒருத்தரும் இல்லை. ஆனால் ஒரு துளிராய் எழும்பினவர் இன்றும் 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 அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், கைகளை தட்டி அவர் நாமம், வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோம், வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமம் glory, அவர் நாமம். ஆமென். அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் தேவாலயத்தில் பவுலை பேசும்படிக்கு இடம் கொடுக்க பவுல் எழுந்து நின்று இஸ்ரவேலரை கர்த்தர் புறப்பட பண்ணினதிலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் சுருக்கமா பேசிட்டு இயேசுவை முன்னிறுத்தும்படியாக. அதனுடைய 21 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படியே தேவன் சவுலை அவர்களுக்கு 40 வருஷமாய் கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்,
எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்பினார். இயேசுவை எழுப்பினார், எழும்ப பண்ணினார். அவர்களுக்கு கீர்த்தியுள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே எழும்ப பண்ணினார். 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே நிறைய காரியம் சொல்லிட்டு 27 வாசிங்க. இந்த வேர்டை கவனிக்கணும். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும்னா இவங்க எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா அறியல. எப்படி அறிய முடியும்? அப்பதான் நமக்கு தூக்கமே வருது. அவன் இப்ப என்ன வாசிக்கிறாங்க? யார் வாசிக்கிறாங்க? சங்கீதம் 63 எடுத்து வச்சாச்சு. அடுத்து வாஸ்து முடிகிற வரை ரெஸ்ட். வாஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமென். இது அவங்க அறியல. அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும், இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு, அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினாலே அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அதாவது அவர் பட்சத்தில் இருக்கிற ஒரு டீம் உண்டு, அவருக்கு எதிராக இருக்கிற டீம் உண்டு. 2 டீமே வேதத்து வாக்கியங்களை நிறைவேற்ற டீம். ஆனா அவரை அறிந்தவர்கள் அவர் பட்சத்தில் இருந்து நிறைவேற்றுறாங்க, அவரை அறியாதவர்கள் அவர் எதிர் டீம்ல இருந்து நிறைவேற்றுறாங்க. ஆமென். நம்ம எந்த சைட்ல இருந்து நிறைவேற்றுறோம்? ஆனா எதிர் டீம்ல இருந்து நிறைவேற்றுறவங்க கதை அவுட். அவங்க இந்த பட்சத்துல இருந்து நிறைவேற்றுறவங்க அவரோடு கூட இருப்பாங்க. அவரை அறியாதவர்கள். ஒரு காரியத்தை புரிஞ்சுங்களா? தேவன் ஒருத்தங்களை எழும்ப பண்றாங்கன்னு வைங்களேன். ஆமென். கடந்த நாட்கள் இந்த வேத பகுதியை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் வாசிக்க வைத்து பலப்படுத்தினார். தேவன் உங்களை எழும்ப பண்ணிட்டார்னா உங்களுக்கு எதிரா செய்யறாங்க தெரியுமா? அவங்க செய்யறது கூட உங்க வாழ்க்கையில வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கானதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்மளால ஜீரணிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க அவர்களுக்கு பயப்படாதீங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அழைத்தது கர்த்தரானால் என் வாழ்க்கையில எனக்கு எதிராக இன்னைக்கு போடுற திட்டங்கள் கூட தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காகவே. 28 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை எப்படி வேண்டிக் கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? லூக்கா 23 அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த வேத பகுதியில் வேணா கை வச்சுக்கோங்க. லூக்கா அப்போஸ்தலர் 13 கை வச்சுக்கோங்க. லூக்கா 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டு கொண்டார்கள் என்றல்ல, கேட்டு கொண்டே இருந்தார்கள். அடுத்த வேர்டை கவனிங்க. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அவங்க சத்தம் மேற்கொள்ளது. இந்த சத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க கேட்டாங்க, பிலாத்து சொல்றார், அவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, நீங்க கொண்டு வந்ததுனால உங்களை திருப்திப்படுத்த 40 சாட்டை அடி அடிச்சு விட்டுறலாம். பிலாத்து சாட்டை அடி அடிக்க கொடுத்ததே இதுக்கு. அதாவது இன்னும் ஒரு அடி இயேசு மேல விழுந்திருந்தா அந்த யூத சட்டத்தின்படி 40 அடி ஒரு ஆள் அடிக்கப்பட்டா அவங்களுக்கு வேற எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க கூடாது. இதுதான் சட்டம். ஏன்னா அந்த 40 அடி ஹெவியான அடி. அதனால பிலாத்து இயேசு எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா மனைவி வேற ஒரு லெட்டர் கொடுத்து விட்டாச்சு, வீட்டில் போனா சோறு கிடையாது, எப்படியாவது இயேசுவை காப்பாத்திட்டு அங்க போய் பெரிய ஆள் ஆயிரணும்.
ஆனா பார்த்தாரு அவரு 40 அடி. ஆனா அடிக்கிறவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒன்ன குறைச்சி 39 அடி. ஏன்னா அடுத்த பனிஷ்மெண்ட் பவுலுக்கு கூட ஒரு அடி குறைஞ்சு 39 அடி. இப்படி 4 வாட்டி 5 வாட்டி வாங்கினார் பவுல். ஆனா இவங்க திருப்பி வந்து நிக்கிறாங்க. இவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது. ஆமே ஆமே. நான் கேட்கிறது, அவர் சித்தத்துக்கு உட்பட்டதானால் என் சத்தம் மேற்கொள்ளும். நான் கேட்கிறது அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதானால், நம்ம இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்றோம், நிறைய காரியம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. ஆமென். அந்த பர்திமையினுடைய சத்தம் மேற்கொண்டது பாத்தீங்களா? அவன் கேட்டான், கிடைக்கல, உரத்த சத்தமாய் கேட்டான். அந்த சத்தம் மேற்கொண்டது. 120 பேர் மேல் வீட்டறையிலிருந்து போட்ட சத்தம் மேற்கொண்டது. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நம்மில் வெளிப்படுகிற ஜெப சத்தம் ஆகட்டும், அது விண்ணப்ப சத்தம் ஆகட்டும், அது துதி சத்தம் ஆகட்டும், அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இவர்களுக்கு தெரியாது, இவங்க செய்யறதெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவானது. இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த லைன்லயே இருந்திருக்க மாட்டாங்க. ஐயோ, அவரை குத்துறவங்க லிஸ்ட்ல நானா? இல்ல. ஆமே, எல்லாரும் சீஷர்களுடைய லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வேத வாக்கியங்கள் தெரியாம நிறைய பேர் எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வேத வாக்கியங்கள் அறியாமல் நம்ம எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் ரைட்டு தான். ஆனா வேத வாக்கியம் தெரிய மாட்டேங்குது. வசனம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதை அறிந்து கொள்ளுகிற மனம் நமக்கு இல்லை. உண்மையிலே வசனம் படித்து எனக்கு அது புரியலைன்னா அது 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 எனக்குள்ள ஒரு ஏக்கமாகும், அது எனக்குள்ளே ஒரு ஜபமாக கண்டிப்பா மாறும். அப்படி மாறலைன்னா நான் அது விரும்பலைன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, புக்கை போட்டுருவோம். நாளைக்கு எக்ஸாம், பிள்ளைக்கு புரியலைன்னு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும். எதுக்கு டியூஷனுக்கு விடுறாங்க? எதுக்கு டியூஷனுக்கு விடுறோம்? ஆமே, அல்லேலூயா. வீட்டில் தொல்லை தாங்க முடியலன்னு அப்படி விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா படிக்கட்டும், ஏதாவது தெரியணும். நாம ஏன் பைபிள் ஏன் நமக்கு அது பாருங்க. புரிஞ்சவங்க, பிலிப்பு இயேசுவுக்கு சீஷனானா ஏன்னா அவனுக்கு பைபிள் தெரியும். நான் வேத வாக்கியத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டேன் அப்படிங்கிறான். ஆமென். இவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டதுனால பிலாத்துவும் என்ன பண்ணுகிறான்? அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். 29 அப்போஸ்தலர் 13:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவும். அப்போஸ்தலர் 13:29 அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. யார் அந்த அவர்கள்? பிலாத்து, ஏரோது, பிரதான ஆசாரியன், மொத்தமா எல்லாம் யார் யாரெல்லாம் அகேன்ஸ்டோ அத்தனை பேர் கையிலையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த எதிர்க்கிறவர்களை ஒரே அடியா ஆண்டவரே கதையை முடிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆமென். மொர்தெகாயின் உயர்வுக்கான வார்த்தையை யார் வாயில வச்சிருந்தார் நினைக்கிறீங்க? ஆமானுடைய வாயில. ஆம், எஸ்தர் மட்டும் முதல் விருந்திலேயே விஷத்தை வச்சு கொண்டிருந்தா. ஆமே. நமக்கு ஸ்டோரி ஃபர்ஸ்டா படிக்கும் போது அப்படித்தானே இருக்கும். விருந்துக்கு கூப்பிடுறா, அப்போ மேக்சிமம் அதுல முதல் விருந்திலேயே சொல்லி இருந்தா, ஆண்டவரே, ராஜாவே, நீங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் இனத்தையே ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு முதல் விருந்திலேயே சொல்லிருக்கலாம். முதல் விருந்துல சொல்லல. முதல் விருந்துல நான் ஒரு கேளு, எஸ்தர் ராஜாத்தியே கேளு, அவனுக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா? ஏன்னா மீதியும் கொடுத்தா துரத்திடுவான்னு தெரியும். ஆமா, சிலர் உஷாரா இருப்பாங்க. என்னதான் அன்பு காட்டினாலும் ஒரு லிமிட்டோட நிறுத்திடுவாங்க. ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா? எனக்கு வேண்டாம் ராஜாவே, எனக்கு இன்னொரு விருந்து கூட வருவீங்கன்னா. இன்னொரு விருந்தா? சூப்பர். ஆமென். வெளியே இருக்கிற மொர்தெகாய்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? இவளுக்காக நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டா ஆமானுக்கு சாப்பாடு. சரி, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆமான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆமென். சில பார்க்குறாங்க, விடக்கூடாது, நம்மளும் சாப்பிடணும். அது அவனுடைய லாஸ்ட் சப்பர். ஆமென். அது அவனுடைய கடைசி சாப்பாடு. சாப்பிடட்டும். ஆமென். அடுத்த விருந்து போறதுக்கு முன்னாடி
இவர் தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு ராஜா அரண்மனைக்குள்ள வரான். புஸ்தகம் திறக்கப்படுது. புஸ்தகம் திறக்கப்படுது. யார் நிக்க வாசல்ல? இங்க உள்ள டிஸ்கஷன் மொர்தெகாயை பத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? இல்ல ராஜாவே. யார் அது காலையிலேயே வாசல்ல நிக்கிறது? ஆமான் வந்து. ஆமான் கூட. ஆமான் கரெக்டா சொல்லுவான். ஆமான் வந்ததும் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் நினைச்சா நம்மளை எல்லாம் ராஜாவே. ஆமானுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ராஜாவுக்கு குதிரையில ஏறணும். ஆமாம், இதுதான் சான்ஸ், விடக்கூடாது. ராஜாவே, நீங்க பயணிக்கிற குதிரையில ராஜவஸ்திரம் எல்லாருக்கும் முன்னாடி அதுல பயணிக்கணும். சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இன்னென்ன பிரகாரம் செய்யப்படும். சூப்பர். ஆமாம் பத்தியா, சரியான ஆள்கிட்ட தான் கேட்டப்போ முற்றத்துல ஒருத்தர் இருக்கிறான், இந்த ரெட்டு உடுத்தி கொண்டு 3 நாள் சாப்பிடாம. ஓ ஜீசஸ், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். இதற்கு முன்பதாக இந்த வசனம் ஒரு விசை பேசப்பட்டது. நான் மறுபடியும் அதை எடுத்து சொல்லுகிறேன். உங்களை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் நிறைவேறாம கல்லறையில உங்களை வைக்க அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேறாமல் என்னை கல்லறையில வைக்க அனுமதிக்க. ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிறைவேறும், நிறைவேறும். ஹல்லேலூயா. சிலர் கல்லறையெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், நிறைவேறும். ஆமென். என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள். ஆமென். அதாவது சிமியோன் சொல்லுவார்ல, இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்தோடு போக விடுவீர்னா. ஏன் சிமியோன் சாகல? கர்த்தர் அவனை போக விட்டல. எல்லாவற்றையும் அழிக்க தெரிஞ்ச சாத்தானுக்கு ஏன் யோபு அழிக்க முடியல? கர்த்தர் அனுமதிக்கல. ஆமென். நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சத்துரு நேருக்கு நேர் சவால் விடுவான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அனுமதிச்சிட்டார்னா பண்ணுவான். கர்த்தர் அனுமதிக்கலைன்னா நிழல்ல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. அப்படியே கர்த்தர் அனுமதித்தாலும் அவன் இஷ்டம் நிறைவேறுவதற்கு அல்ல. நம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். 23 பார்த்தோம், எழும்ப பண்ணினார். இங்கே பார்க்கிறோம், எழுப்பினார். இனி 31 வாசியுங்கள். தம்முடனே கூட 32 நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்ப இயேசுவை அவர் எழுப்பினதினாலே நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. காரணம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும். கிறிஸ்து தான் நமக்கு. இன்னைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு இன்னைக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. 1, கிறிஸ்து நமக்கு அவரை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ணினதினாலே அவர் நமக்கு யாராக மாறினார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1, மீட்பரானார். 2, மேய்ப்பரானார். 3, மகிமையானார். இந்த 3ஐயுமே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பரானார், 2வது மேய்ப்பரானார், 3 மகிமையானார்.
அவர்தான் நமக்கு எல்லாமே. சங்கீதம் 68:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. இந்த பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பர்வதங்களை பார்த்து சங்கீதக்காரன் கேட்கிறான், உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? பாசான் பர்வதமே ஏன் துள்ளுற? ஏன் துள்ளுறேன் தெரியுமா? அந்த பர்வதம் சொல்லுது, இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவ விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். இந்த பாசான் பர்வதம் யார் பிடியில் இருந்தது என்றால், ஆமென், ஓக் என்கிற ராஜாவின் பிடியில் இருந்தது. என்னாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 33 வாசியுங்கள். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன், அப்ப சத்துருவின் பிடியில் இருக்கிறது. அவர் எனக்கு மீட்பர் ஆனதை நான் கொண்டாடவில்லை என்றால், ஆமென், ஆமென், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை எடுத்து வைத்து சொல்லுகிறேன் என்றால் புரியும்படியாக. அவர் விரும்பினார், அவர் விரும்பினார், அவர் விரும்பினதுனால் இந்த பர்வதம் துள்ளுது, துள்ளுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படிங்க இருக்கும்? ஆமென். அது சத்ருவின் பிடியில இருக்கிறது. சத்ருவின் பிடியில் இருக்கிற பாசான் பர்வதம் துள்ளல. அது நினைச்சிட்டு அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு. இப்போ அதுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, ஏய், தேவன் இதுல வாசமா இருக்க விரும்புறார். அது துள்ள ஆரம்பிக்குது. சந்தோஷம் தாங்க முடியல. ஆமென். இப்போ கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? தம்முடைய ஜனத்தை அந்த வழியா நடத்துறார். ஹல்லேலூயா. அந்த வழியாய் நடத்தின போது பாசானை பிடித்திருந்த அந்த ஓக் என்பவன், பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான். உடனே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு பயப்பட வேண்டாம், இதை நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், அவனுக்கு பயப்பட வேண்டாம். உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் சொல்லவா? கர்த்தர் இதிலே வாசமாயிருக்க விரும்பி, அவன் சத்துருவின் பிடியில் இருந்த என்னை தம்முடைய பிடியிலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்ய வைக்கிறார், அந்த யுத்தத்தை பண்ண வைக்கிறார். அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று அதே சங்கீதம் 68, ஆமென், அதனுடைய 14 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதற அடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல வெண்மையாயிற்று. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதமே, நேத்து வர நீ துள்ளல, நேத்து வர நீ ஆர்ப்பரிக்கல, நேத்து வர நீ ஆமே கொண்டாட, இன்னைக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லவா? கர்த்தர் எனக்கு கார் தந்தாருன்னு சொல்ல போறாமா? வீடு தந்தாரு சொல்ல போறாமா? இல்ல, இந்த பர்வதத்தில் அவர் வாசம் பண்ணும்படி கர்த்தர் என்றென்றைக்கும். அது எப்படி இருந்தது? உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகள் உறைந்த மலையை போல வெண்மையாகும். ஏசாயா 44:22 கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன்.
என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஒரு சத்தியத்தை கவனிச்சீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் நிமித்தம் இயற்கையே கொண்டாடுமா? ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்ததே மனிதனுக்காக. ஹல்லேலூயா. மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ அவன் எல்லாத்தையும் அழிக்கவும் ஆரம்பிச்சான். கர்த்தர் மீட்டு கொண்டாருனதும் வானங்களே பாடுங்கள், தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஆமென். இந்த மீட்பு கொண்டாடப்படக்கூடியது, சந்தோஷப்பட்டு கழிகூறக்கூடியது. ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. மன்னித்து. எத்தனை பேர் சொல்லுவீங்க பாவங்கள் சாபங்கள், பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் க்ளோரி, பாவங்கள் சாபங்கள் பரிகரித்தாரே. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே. அதனாலதான் சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நம்மை அலங்கோலமாக்கி விட்டது. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் அவர் உங்களை சுத்திகரிக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக அந்த தூய்மை. ஏன் ஆண்டவர் இப்படி உறைந்த மழையை போல வெண்மையாக்குகிறார் என்றால் இது கிறிஸ்துவின் சாயல். தானியேல் கண்ட காட்சியிலும் யோவான் பத்மு தீவிலே கண்ட காட்சியிலும் அவரை எப்படி பார்க்கிறான் என்றால், தானியேல் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் இருந்தது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். வெளிப்படுத்தல் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. அப்போ இரத்தத்தால் ஒருவனை கர்த்தர் கழுவுகிறது எதற்கென்றால் கிறிஸ்துவை போல மாற்ற, என்னை மீட்டு அவரை போல மாற்றுகிறது என்று நினைக்கும் போது எப்படி என்னால் பாடாமல் இருக்க முடியும்? எப்படி என்னால் துதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி என்னால் ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியும்? அநேகர் வந்து அதட்டுவார்கள், இவர்களை வாய மூட சொல்லுங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுவார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். ஹல்லேலூயா. எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், ஆண்டவர் எனக்கு மீட்பரானா. வேற யாராவது மீட்பர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஹல்லேலூயா, கொஞ்ச தூரம் தேடி வருவாங்க, அதுக்கப்புறம் வரட்டும் சொல்ல மாட்டாங்க, போய் தொலையட்டும். சில சொல்லுவாங்கல்ல, போய் தொலையட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்கு மீட்பரானா, எனக்காக அவர்தான் எனக்கு கீர்த்தியே அவர்தான். நீதியும் ஞானமும் மாணவரே இயேசுவே, நீர் என் ஆதரவே. நீதியும் ஞானமும் இயேசுவே ஆதரவே.
அசட்டை பண்ணாதவர் ஓரல மகரே தயவாய் உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, ஏன்னா துள்ள மாட்டேங்க. அதுக்கு இப்ப துள்ளாதீங்க. துள்ளுறதுன்னு அந்த ஜாய், அந்த ஜாய் நம்ம கிட்ட எப்பவுமே அந்த ஓவர்ஃப்ளோ இருக்கும். அந்த ரட்சிப்பு நினைக்கும், வேற எது நினைச்சாலும் இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆண்டவரே ஆண்டவர், நான் ஓகின் பிடியில் இருந்தேன், ஓகின் பிடியில் இருந்தேன், வந்துட்டீங்கப்பா. ஆமே, அன்று ஓகின் பிடியில் இருந்தவர்களை மீட்க மோசையை கொண்டு வந்தார். ஆமே, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை மீட்க இயேசுவே. அதை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுதந்திரம் இப்ப இஸ்ரவேலுக்கு சுதந்திரம். இப்ப நம்ம யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தர் இதிலே என்றென்றைக்கு வாசமாயிருப்பார். அப்ப தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது ஒரு நாளுக்கு அல்ல. அவர் யார் தெரியுமா? நீண்ட ஆயுள் உள்ளவர். ஆமா, நீண்ட ஆயுள் உள்ளவர். என்றென்றைக்கு வாசமா இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அதுல நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நித்திய காலமாய். அதுதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. மீட்பு பெரியதை, மீட்பு பெருசு. அவர் கொடுத்த கிரயம் விலையேற பெற்றது. நம்ம பாடினோமே, நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா விலையில்லா ரத்தம் சிந்தினார். ஈன உலகின் பாவத்தில் அழிந்தே தூக்குவார் இல்லையே, கண்ணீர் துடைத்தார் என்னை அழைத்தார். அந்த பாடுகள் கோரமாய் பாவனி வாரண. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தார், என்னை ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நிறைய சொல்றோம்ல ஆண்டவர் என் தொழிலை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் தந்தார் பாருங்க. என் பிள்ளைக்கு இங்க சீட்டு கிடைக்கும். இதெல்லாம் சாட்சியா சொல்றோமே. சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லணும். இதுக்கு மேல நீங்க ரட்சிக்கப்பட்டதை சொல்லுங்க. அவன் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கான் பாரு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் பாரு. ஏன்னா அவன் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கான். அவன் பிள்ளைக்கு இப்படி இது இல்ல, அவன் இது கர்த்தர் செய்வார், செய்து கொண்டு. அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் தெரியுமா? ஏன்னா அவன் ஆண்டவர் ரட்சித்தாராம். அவன் என்ன ரட்சிப்பு சொல்லுங்க. நான் சத்துருவின் பிடியில இருந்தேன், எனக்கு ஜாய் இல்ல, சமாதானம் இல்ல. இப்ப பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என அடிமைத்தன கட்டில இருந்து கர்த்தர் ரட்சகரை அனுப்பி எனக்காக ரட்சகரை எழும்ப பண்ணி. இன்னைக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கிறது போல பணம் இல்லாம இருக்கலாம். ஆமென். நல்ல உண்மையாய் ரட்சிப்பை கொண்டாடுறவங்க வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். பெரிய ஐஸ்வர்யவான்கள் வீட்டில் இல்லாத மகிழ்ச்சி அந்த குடிசைக்குள்ள இருக்கும். பர்வதங்களை ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? கர்த்தர் இதிலே வாசமா இருக்க. கர்த்தர் இதிலே வாசமா இருக்க விரும்பினார். கர்த்தர் இதிலே மீட்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உன்னிலே வாசமா இருக்க. இது சந்தோஷம், இது மேன்மை, இது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம். ஆமென். Glory.
ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார். சொல்லுங்க, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். ஆமென். glory ஜீசஸ் தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே இந்த பாதாளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆமென். எனவேதான் தாவீது 51:12 சங்கீதத்தில் கேட்கிறார், எடுக்க வேண்டாம், உங்களுடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சந்தோஷம் தன்னில் இல்லாததுனால தான் அவன் பாவ சந்தோஷத்தை தேடி போறான். இன்னைக்கு நம்ம பாவ சந்தோஷத்தை தேடி போறதுக்கு காரணம் என்னன்னா, இரட்சண்யத்தின் சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லை. இரட்சண்யத்தின் சந்தோஷம் இல்லாதவங்க, அது தாவீதா இருந்தாலும் எதை தான் தேடுவாங்க தெரியுமா? பாவ சந்தோஷத்தை. மாம்சம் எதை விரும்புது அதை தான் தேடுவாங்க. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. இந்த காலை வேளையில எத்தனை பேர் திரும்ப எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் பாடினது போல, மீட்கப்பட்ட நாளில் பாடினது போல, இனி என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நான் பாடணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் துதிக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாடணுமே, ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன், glory ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார், glory சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாளர். ஆமென். ஓ இது உண்மைதானே. ஆமென். உங்களால மகிழ முடியலையா? கேளுங்க, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், திரும்ப தாங்க. இன்னைக்கு அது 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 இல்ல. ரட்சிப்பு இருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம். ரட்சிப்பின் சந்தோஷம் யாருக்குள்ள இருக்கு? கை தூக்க சொன்னா இல்ல, இருந்துடா நம்ம முகமே காட்டி கொடுக்குமே. ஆமே. மன மகிழ்ச்சி அது அவசியம்தான். முக மலர்ச்சியை நமக்கு ஒரு வசனம் தெரியும், எதை கேட்டாலும் அதான் சொல்ல. ஆமா, நிறைய வசனம் இருக்கு. முக மலர்ச்சியை தரும். ஆமே. ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய முகத்தை பார்த்து சொல்றாரு ராஜா, இது மன துக்கம். மனம் துக்கமா இருந்தாலும் இந்த முகம் காட்டி கொடுக்கும், மனம் மகிழ்ச்சியா இருந்தாலும் முகம் காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய முகம் தான் யூதாஸ், ஃபுல்லா காட்டி கொடுக்கும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. ஆமே. எத்தனை பேர் இப்போ ஒன்று இல்ல கடன் வாங்கி எல்லாம் வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ நம்மளை பார்க்க. ஆமே. ஹல்லேலூயா. சந்தோஷம் 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 அவரில் கண்டே, சந்தோஷம் சந்தோஷம் அவரில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்டு ஆவியானவர் அழுத்தி சொல்ல வைக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம் யாருக்குள்ள இல்லையோ, தாவீதா இருந்தாலும் அவன் பாவ சந்தோஷத்தை தான் தேடுவான். அதாவது ரட்சிப்பின் சந்தோஷ நஷ்டப்பட்டவன் தேடுகிற சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்க தான் போய் முடியும் தெரியுமா? பாவத்துல தான் போய் முடியும்.
ஆமென். நம்மளால அந்த ரட்சிப்புல துள்ள முடியல, கழிவுற முடியலன்னா, ஓ கழிவுற முடியலன்னா, அதாவது பர்தீமையுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த போது அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே போனானா, மகிமைப்படுத்திக் கொண்டே போனானா. அந்த ஜாய், அந்த சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனது மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அல்லவா, மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற கூடாரம் அல்லவா, அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேனா, அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. 1000 கவலைகள், 1000 பிரச்சனைகள், தலைக்கு மேல பாரம், ஆனாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த சந்தோஷம் நஷ்டமாகவே ஆகாது. ஆமே, அவர் மீட்பரானார். நேரம் அதிகம் போகிறதுனால 2வது மேய்ப்பரானார். அதே எசேக்கியேல் 34வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன், அவர்களை மேய்க்கும்படி தாவீது என்னும், இங்கே தாவீது என்று சொல்லப்பட்டதும் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஏனென்றால் அந்த சந்ததியில் தான் அவரை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ண போகிறார். ஆமென். எனவே அங்கே தாவீதின் பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இவர், அவர் தாவீத மனசுல வச்சு சொல்லியிருப்பார்னா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இவன் சொல்லியிருப்பார். ஆமே, அவனை நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர். இவர் யார்? இவர் நானே நல்ல மேய்ப்பர் என்று தம்மை வெளிப்படுத்தின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் அவர்களை மேய்த்து, இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த தண்ணீர் அண்டையில் மேய்ப்பன், இவர் கீழே இவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேய்ச்சலின் ஆடுகளாய் மட்டுமல்ல, சங்கீதம் 95:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகள். இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. அவர் கைக்கு உள்ளான. அப்ப நம்ம எங்க தான் இருக்கணும்? அவர் பிடியில தான் இருக்கணும். அவர் பிடியில தான் இருக்கணும். பிடி போனா அடி. ஆமே, கோலை வச்சு தட்டு யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஒரு ஆள் பக்கத்து வீட்டில் நின்று எத்தி பார்ப்பாங்க. எல்லா ஆடுகளும் போயிட்டு தான் இருக்கும். இந்த ஆலம்பாறை அந்த ரோடு இருக்குல்ல, பாரதிபுரம் தாண்டி அதுல இருந்து அந்த ஆலம்பாறைக்கு போற ரோடு, அதுல ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது ஆடுகள்லாம் ஒரு சைடு வரும். எங்கிருந்து மேலே வந்துச்சுன்னு தெரில, அப்படியே எல்லாம் ஒரு சைட்ல இருந்து லெஃப்ட் சைடில் வயல் இருக்கு, வீடுகளும் இருக்கு, வயல் இருக்கு. அப்படியே வருது, ரோட்டு ஓரமாக நடந்து போது அதை கிராஸ் பண்ணணும். அப்படி ரோட்டு ஓரமாக கொஞ்சம் போயிட்டு இருக்கு. 2-3 ஆடு உள்ள வந்துட்டு, கொஞ்சம் அப்படி உள்ள வந்துட்டு, இங்கேருந்து ஒவ்வொருத்தராக ஹார்ன் அடிக்கிறாங்க. என் காரம் பின்னாடி நிற்குது. ஹார்ன் அடிக்கும் போது இந்த ஆடுகள் கொஞ்சம் அப்படி நிற்குது. இந்த மேய்ப்பன் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. ஆமே, வந்து அந்த கோலை வச்சு ஒரு சவுண்டு போட்டார். கோலை வச்சு இப்படி ஏதோ பண்ணார், அவ்வளோதான். ஃபியூ செகண்ட்ஸில் மொத்த ஆடுமே அவர் கண்ட்ரோலில் போய் அடுத்த இடத்துக்கு போயிட்டு, அடுத்த இடத்துக்கு எங்கே தான் கொண்டுட்டு போகிறாருன்னா நல்ல மேய்ச்சலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறார். இப்போ கைக்குள்ளே இருக்கும்போது உடனே ரூட்டு கிளியர் ஆகிட்டே இருக்கும். உடனே கிளியர் ஆகும். ஆமாம், எங்க அடுத்த திசை தெரியல. அந்த மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் பின்னே செல்வே.
மெய்ப்பனே உம்மந்தை glory ஆமென் புல்வெளி மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அண்டை glory சரப கலப பிரார்த்தனரா அமர்ந்த தண்ணீர் அண்டை கைகளை உயர்த்தி கோலினை பாதை மாற்றும் ஹல்லேலூயா. அவர் நின்று கொண்டு மேய்ப்பார் என்று மீகா 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஒரு தேவ பிள்ளை நிலைச்சு நின்னுட்டானாலே அவர் மகிமைப்படுவார் அர்த்தம். அதனாலதான் சத்துரு நிலைக்க விடாதபடி போராடுகிறான். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். கோலை வைத்து மேய்க்கிற மேய்ப்பன் அப்படி சில கிளைகள்லாம் எட்டாத பாருங்க, உடனே அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படி தாத்து கொடுப்பார், தாத்து கொடுப்பார். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி. இந்த ஆடு ட்ரை பண்ணும், மேய்ப்பன் இல்லாத ஆடு இது 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 சுதந்திரிக்காது, இது சுதந்திரிக்காது. அது வால் போஸ்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆமென். அந்த ஆட்டுக்கறி நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. ஆட்டுக்கறி நல்லா இல்லனாலே இந்த ஆட்டுக்கு என்னதான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கு? போஸ்ட் ஃபுல்லா கன்வென்ஷன் போஸ்டரால வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆடுகள் மாடுகள் உண்டு. ஆனா நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பன் இல்லைன்னா கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சாப்பிட்ட ஆடு? இன்னைக்கு அக்னி உபவாச ஜெப போஸ்டர் சாப்பிட்டு. நீங்க நான் அற்புத விடுதலை பெருவிழா போஸ்டர் சாப்பிட்டேன். ஃபுல்லா இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அங்க எங்கேயா போயிட்டு இருப்போம். நம்ம எங்கேயாவது ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ண அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பரானார். அவர் தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். இஸ்ரவேலரை நடத்தினது பாத்தீங்களா? மாறா கிட்ட கொண்டு வந்தார். அந்த கசப்பு தான், ஆனா அது மதுரம் ஆகிட்டு. அந்த இடத்துல கர்த்தர் எதை வெளிப்படுத்துறார் தெரியுமா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு ஆரோக்கியம். அடுத்து பாருங்க, அவர் எங்க கொண்டு வரார் அப்படின்னா ஏலிமி நீரூற்று. ஏலிமி நீரூற்று எதை காண்பிக்கிறது தெரியுமா? செழிப்பு, ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற தண்ணீர் அது ஆசீர்வாதம். அடுத்து எங்க தண்ணீர் கொண்டு என்ன கொடுக்கிறார்னா கண்மலையின் தண்ணீர். கண்மலையின் தண்ணீர் இது அதிசயம். இது கண்கள் எல்லாம் சுத்தி பார்த்தா கிடைக்காது, ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தா கிடைக்கும். கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறார். இது அதிசயம். இது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். இது நித்தியம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது. ஓ ஜீசஸ். அவர் மெய்ப்பரானார். அவர் மெய்ப்பரானார். மீட்பரானார். மெய்ப்பரானார். மூன்றாவது மகிமையானார். ஏசாயா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு
அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிமையினால என்ன தெரியுமா? இந்த குறைச்சல் இல்லாத நிலை, அது நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவு. எசேக்கியேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதைதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அடுத்த வார்த்தை, மகிமையிலே, மகிமை. அவர் எனக்கு மகிமை ஆனார்னா என் வாழ்க்கையில எல்லாமே பூரணமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க வேதத்துல கவனிச்சீங்கன்னா அந்த பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் அதை சொல்லிவிடுகிறேன் டைம் இல்லாததுனால. யாத்திராகமம் 23:24, பூரண ஆயுசு. ஆபிரகாம் பூரண வயதுள்ளவனாகி. பூரணம்னா என்ன தெரியுமா? தீர்க்காயுசுன்னு ஒண்ணு இருக்கு, பூரண ஆயுசு. பூரணம்னா இந்த பூமியில செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, காண வேண்டியதெல்லாம் கண்டு, அப்படிப்பட்டவங்க ஓட்ட வந்து ரொம்ப அவங்களே கண்ண முடிறாங்க. ஆமென். இது இல்லைன்னா முடியவே மாட்டான். ஹல்லேலூயா. அந்த பூரணம், அந்த நிறைவு, இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்துடன் போக விடுவீர். பூரண ஆயுசு. அவர் நமக்கு மகிமையாகும் போது நம்முடைய லைஃப் கம்ப்ளீட் ஆகும். அந்த வாழ்க்கை அவன் ஃபுல் பேக்கேஜ் பா. ஆமென். உபாகமம் 28:11 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண நன்மை. பூரண நன்மை என்ன தெரியுமா? திருப்தி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்பா, போதும். நீர் கொடுக்க அவைகள், நீர் உமது கையை திறக்க அவைகள். எல்லாருக்கும் கொடுக்கிறார், ஆனா எல்லாருக்கும் அவர் கையை திறக்க மாட்டேங்கிறார். ஆனா யார் வாழ்க்கையில கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் மகிமையா இருப்பார். ஆமென். நீங்க கவனிச்சீங்களா? 3 நாள் இயேசு பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்க வந்தாங்க. அவன் எத்தனை பேர் வந்தது? புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். ஆண்டவரால 5000 கூடை நிறைய மீதம் எடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா அவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த மீதம் யாருக்கு மட்டும் கொடுத்தார் தெரியுமா? 12 சீஷர்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும். ஆமே. வந்து போறவங்களுக்கு கொடுப்பார், தங்கி இருப்பவர்களுக்கு கையை திறப்பார். ஹல்லேலூயா. வந்து போறவங்களுக்கு, வாரத்து ஒருக்க கர்த்தரை தேடுகிறவர்கள், மாசத்து ஒருக்க தேடுறவங்க, தேவைக்கு மட்டும் தேடுறவங்க, அவங்களுக்கு கொடுப்பார். அவங்களுக்கு கையை திறந்தா அதுக்கப்புறம் ஆண்டவர் தேடுவார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. வருவான். எங்க போவான்? வருவான். ஆமென். சிலர்லாம் அப்படிதான் வருவான். ஆமா, இளையகுமாரன் வருவான். எங்க போவான்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பசிக்கும்ல. ஆமென். வருவான். அப்பாவுக்கு தெரியாத பிள்ளைக்கு பசி. ஆமென். சில சொல்லுவாங்க, இப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, உங்க பையன் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், எங்க தான் போவான்? நைட்டு பசிக்கும், 8 மணிக்கு மேல அவனால தாக்கு பிடிக்க முடியாது. வருவான். கரெக்டா 8:15 வந்துட்டான். ஒன்னும் இல்லையா வீட்டுல? பூரண நன்மை. ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண சமாதானம். எரேமியா 33:6 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண சத்தியம். சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். அதாவது கொஞ்சம் கூட கவலை இல்லாத சந்தோஷம். அப்போஸ்தலர் 4:33 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண கிருபை.
சங்கீதம் 45:13 சொல்லப்பட்டிருக்கிறது பூரண மகிமை. எல்லாமே, அதாவது இங்க இருந்து அங்க போற வரைக்கும் உள்ள எல்லாமே நிறைவாய் நிறைவாய் அவர் எனக்கு மீட்பரானது மட்டுமல்ல, மெய்ப்பரானது மட்டுமல்ல, இயேசு எனக்கு மகிமையானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய ரூத் 2:12, ஆமென், கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாரு எழுந்தருளி இருக்கணும் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் உயர்ந்திருக்கணும், நான் சிறுகணும், அவர் பெருகணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை. என் மீட்பர் நீர், என் மெய்ப்பர் நீர், என் மகிமை நீர். ஆண்டவரே, என்னை துள்ளி குதிக்க வைக்கிறீங்க, நல்ல மேய்ச்சலை தரீங்க, அந்த நிறைவு திருப்தி சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் உயிரிலும், என்னுதடு என்னுதடு, ஆமென், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. என் வாழ்க்கையில எப்பொழுதுமே நீர் எழுந்தருளி இருக்கணும், நீர் எப்பொழுதுமே உயர்ந்திருக்கணும். என் மீட்பரே ஸ்தோத்திரம், என் மெய்ப்பரே ஸ்தோத்திரம், என் மகிமையே ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் நடத்துவீராக. எங்க வாழ்க்கையே உம்மாலதான் ஆண்டவரே, எங்க எதிர்காலமே நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் பூரணரே. நிறைவா எங்கள் வாழ்க்கையில் காணப்படுவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.